இன்றைய தினம் சினிமா டைரக்டர் திரு வீரமுருகன் இயக்கி திரு சிவபிரபாகரன் மற்றும் சந்திரசேகர் அவர்களால் தயாரிக்கப்பட்ட கந்தன் மலை படத்தினுடைய ப்ரிவ்யூ நடந்தது. இந்த படத்திற்கு ஜெர்சன் அவர்கள் இசையமைத்திருக்கிறார்கள். கேமரா பாலாஜி மற்றும் பிரபு ஆகியோர் கேமராமேனாக இதில் சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க. இதில் நடிகர்களாக கதாபாத்திரங்களாக திரு குரு அவர்கள், தர்மர், கணேசன், அபுதாபி அபு, அனுஸ்ரீ, கயல் ஆகியோர் தவிர மற்ற நடிகர்களும் இதிலே கதாபாத்திரங்களாக நடித்திருக்கிறார்கள். இது தாமரை டிவி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஒரு சமூக படம். அது திருப்பரங்குன்றம் ஆரம்பத்தில் இருந்த பிரச்சனை, ஜனவரி பிப்ரவரியில் இருந்த பிரச்சனை மையமாக வைத்து இந்த கதையானது தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. இதில் இந்த தயாரிப்பில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு மேலே உங்களுடைய படம் பார்த்துட்டு வெளியிலேருந்து உங்களை வந்து பார்க்கும்போது பயமாக இருக்குது. என்னை பார்க்கவா? எப்பவுமே பயம் இருக்காது. ராஜா சார் பார்க்கும்போது படத்தை பார்த்துட்டு வெளியில வந்து ராஜா சார் பார்க்கும்போது பயமாக இருக்குது. பரவாயில்ல, இதை உங்களுடைய பாராட்டை எடுத்துக்கிறேன். ஏன்னா கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தானே நாம் நடந்துக்க வேண்டியிருக்கோம். அப்படின்னா அது கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அதனால் இது ஒரு சிறந்த முக்கியமாக அந்த நாடக காதலை பற்றி சொல்லியிருக்கீங்க. அது எப்படி வந்து இல்லை, நீங்கள் ஹிந்து சமுதாயத்தில் மிக பெரிய அளவில் மோதல்கள் உருவாவதற்கு கமர்ஷியலாக காதலை கமர்ஷியலைஸ் பண்ணி நாடக காதல், அது அந்த வார்த்தைக்கு அரசியல் தலைவர்கள் சில பேர் காரணமாக இருக்கலாம். ஆனால் அந்த இஷ்யூ ரியல் தானே. நான் இது பற்றி பல ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரையில் சமுதாய தலைவர்களோட கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அன்றைக்கி. அதுலேயே எல்லாருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. அதில் இந்த படத்தில் டயலாக்லேயே வரும், காதலுங்கிறது கல்யாணத்தில் முடியணும், அது காமமாகவும் பணம் பண்ணுறதுக்கான இதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எல்லா சமுதாய மக்களும் ஏற்றுக்கிறாங்க. அதனால் ஹிந்து சமுதாயத்தில் பேதம் இல்லாமல், அது நாம் சொன்னபடி முருகனே காதல் திருமணம் செய்து கொண்டவர். அதனால் நாம் உண்மையான காதலாக இருக்கணுங்கிறத வலியுறுத்தி படத்தில் சொல்யூஷனை தருவாங்க. காதல் சம்மந்தமாக மதம் விட்டோ ஜாதி விட்டோ திருமணம் முடிந்தால் திருமணத்தை இறுதியில் ஒரு முடிவும் ஒரு கதையத்தை கொண்டு வந்து காதல்கள், அது கடைசியில் காதல் வெற்றியிட மாதிரி முடிவாங்க. இது சிதைக்கிற மாதிரி இருக்குது சார் எல்லாருக்கும். இல்லை, நமக்கு 1 ஹவருக்குள்ளே ஒரு மெசேஜ் கொடுக்கணும். அதனால் நாடக காதல்ங்கிறது சமுதாயத்துக்கு நல்லது இல்லைங்கிற மெசேஜ் கொடுக்கறது. ஏன்னா இது 1 ஹவர் ஃபில்மு. அதனால் நாம் எதிர்பார்க்குற மாதிரி கடைசி வரை கொண்டு போய் சுபத்தில் முடிக்கிறது அப்படிங்கிறது. மலையை பற்றி சொல்லியிருந்தோம். அந்த கந்தன் மலையை பற்றி சமீபத்தில் தொடர்ந்து பேசப்பட்டு வருது. இந்த கந்தன் மலை மக்கள்கிட்ட எந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு சேர்ந்து, அதாவது அதில் துவக்கத்திலே கூட நாம் 1931 ப்ரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி குறிப்பிட்டு இருக்கோம். ஏன்னா இது பிரச்சனைன்னு வந்தது 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தான். அதில் ஒரிஜினல் சூட்டு நம்பரே 1920. அதிலிருந்து அதில் 24 அல்ல 25ன்னு எனக்கு வருஷம் சரியாக நினைவில்லை. அப்போவே ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு ஃபைனல் வெரிடிக்ட் அது பற்றி வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அது ஹைகோர்ட்டு அப்போ பிரிட்டிஷ் ரூல் இருந்ததுனால ப்ரிவி கவுன்சில் தான் இறுதி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகணும். அந்த ப்ரிவி கவுன்சிலில் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முஹம்மடன்ஸ், அந்த ஜட்ஜ்மெண்ட்டில்
1931 ப்ரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்திருக்கிற வார்த்தை. அதில் தர்காங்கிற வார்த்தை கூட இல்லை, தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முஹம்மடன்ஸ் அப்படின்னு இருக்குது. அதுக்கு 33 சென்ட்டு தான் உரிமை இருக்குது. தி ரெஸ்ட் ஆஃப் தி மவுண்டைன் பிலாங்ஸ் டு முருகன். அதனால் நாம் அதுக்கான செய்தியை அதில் ஆரம்பத்தில் கோடிட்டு காட்டியிருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் லிட்டிகேஷனுங்கிறது இந்த படத்தில் வரல. இப்போ இருக்கிறது ஏன்னா தட் இஸ் சப்ஜுடிஸ், இன்னமும் ஆர்குமெண்ட் நடந்துருக்கு. அதை நாம் இந்த படத்தில் எடுத்துக்கலை. நம்ம எடுத்திருக்கிறது ஜனவரியில் நடந்த சம்பவம் தான். இந்த படத்துல திமுக அதாவது இந்த அறநிலைத்துறையை டைரக்டாவே அட்டாக் பண்ணியிருக்கீங்களே. இல்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை கூட அறநிலைத்துறை என்பது இருக்கக்கூடாதுன்னு. காரணம் என்ன, முதல்ல அதோட நான் விவாதம் ஜாஸ்தி வச்சுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இது என்டோமெண்ட் ஆக்ட் எப்படி வந்தது? ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட்னு தான் வந்தது. பிரிட்டிஷ் காலத்தில் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வந்த முதல் சட்டம் ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட், அப்ளிகபிள் டு ஆல் ரிலிஜன். அப்படியே இருந்திருந்தால் கூட பாரபட்சம் இருக்காதுலன்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்பொழுது அடுத்து கிறிஸ்தவ மக்கள் அதை எதிர்த்து போராடுறாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, கிறிஸ்தவ மதத்தை விட்டுட்டு ஹிந்து முஸ்லீம் ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட்னு வந்து, அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் அதுக்கு எதிராக போராடின உடனே அதை ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் ஆக்ட்னு. ஸோ இந்த மத அறக்கட்டளைகள் சட்டம் ட்ராவல் பண்ணதை பார்த்தாலே அது இந்துக்களுக்கு எதிராக பாரபட்சமாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் அதை நாம் அபாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மெசேஜ், அவ்வளவுதான். சார், இந்த படத்தில் முழுக்க முழுக்க ஒரு தனிப்பட்ட கட்சியை மட்டும் அதிகமான தாக்குற மாதிரி வசனங்கள் வச்சுருக்கு. அதெல்லாம் வசனங்கள் சமுதாயத்தில் மக்கள் மத்தியில் பேசப்படுற வசனத்தை தான் நாம் அதில் சொல்லியிருக்கோம். நமக்கு யாரையும் தாக்கணும்னு அவசியம் இல்லை. நோபடி இஸ் சச் கிரேட் பர்சன். ராஜா சார் இந்த விஷயத்தில் ஒரு புது அவதாரம் எடுத்திருக்காரு. அதெல்லாம் பார்வையாளர்கள் அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நன்றி. பிப்ரவரியில நடந்த கதைகளை இப்ப சொல்லியிருக்கிறதா சொன்னீங்க. இப்போ கரண்ட் மெசேஜஸ் பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம். அது நான் என்ன சொல்கிறேன், இப்போ இல்லை, தயவு பண்ணி அதில் நாம் எக்ஸ்டெண்ட் பண்ண அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. காரணம் இட் இஸ் சப்ஜுடிஸ். இப்போ இன்றைக்கி நீதிமன்றத்தின் கீழ் இருக்கின்ற விஷயங்களை நாம் தொடக்கூடாது, கருத்து சொல்லக்கூடாது. அப்படிங்கிறதுனால நாம் அதை தொடவே இல்லை. ஜனவரி பிப்ரவரி 4ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடந்தது, அந்த விஷயத்தோடு நாம் நிறுத்தி கொண்டு இருக்கோம். ஸோ இட் இஸ் நாட் சப்ஜுடிஷ். அதை நாம் எடுக்க விரும்பலை, டெலிபரேட்டாக அதை நாம் தொடலை. நன்றி. படம் நாளைக்கு மாலை ஃபஸ்ட்டு தாமரை டிவியில் ரிலீஸ் ஆகும். தேன்மொழி இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அந்த இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குல்ல, அது சஃபிஷியன்ட். மக்களுக்கு தெரியும். தே ஆர் மோர் இன்டெலிஜென்ட் தேன் அஸ். தேங்க்யூ. வெற்றிவேல் முருகனுக்கு.